118 தொகுதி ஜெயிச்சா மட்டும்தான் சிஎம் ஆக முடியும் அப்படின்னு ஏன் தெரியுமா சொல்றாங்க? என்னன்னு ஃபுல்லா விளக்கமா நான் சொல்றேன் வாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்கு. அதை ரெண்டா பிரிச்சோம்னா 117 தொகுதி வருது. அதாங்க 50%. அந்த 50%க்கு மேலே எடுத்தா மட்டும்தான், அதாவது அந்த 50%லேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன்டேஜ் அதிகமாக எடுத்தால் மட்டும்தான் அவங்களால சிஎம்மாக ஆக முடியும். அதனால தான் 118 அப்படின்னு வச்சிருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் 108 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. அதனால அவர் முழுசா சிஎம் ஆயிட்டாரா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறி தான். இப்போ விஜய் அவர்கள் 108 தொகுதி ஜெயிச்சிருக்காரு. ஆனா அவருக்கு இன்னும் 10 தொகுதி வேணும். அதாவது 10 எம்எல்ஏக்கள் வேணும். அது இன்னொரு கட்சியில இருந்து அவங்க டைரக்டா ஒரு 10 எம்எல்ஏக்களை வாங்கிக்கலாம்ல அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆனா அது முடியாது. ஒரு கட்சியில எம்எல்ஏவா ஜெயிச்சுட்டு இன்னொரு கட்சிக்கு அவங்களால போக முடியாது. அது சட்டப்படி குற்றம். இப்படி அவங்க போகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கட்சி எல்லாருமே சேர்ந்து முடிவெடுத்து நாங்கள் இவங்களோட கூட்டணி வைக்கிறோம்னு சொன்னால் மட்டும்தான் அந்த 10 எம்எல்ஏக்களும் இவங்க கூட போய் ஜாயின் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் டிவிகே இன்னொரு கட்சிக்கு கூட்டணி வைக்க முடியும். அப்படி டிவிகேவால் இன்னொரு கட்சியில் கூட்டணி வைக்க முடியல அப்படின்னா வேற ஒரு நிலைமை நம்மளுக்கு வந்துடும். இப்போ கவர்னர் அதிகமாக ஜெயிச்ச கட்சியை கூப்பிட்டு 118 எம்எல்ஏக்களை காட்டணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க 118 எம்எல்ஏக்களும் காட்டணும். அதுக்கு 2 வாரம் டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களால அந்த 118 எம்எல்ஏக்களும் காட்ட முடியல அப்படின்னா மறுபடியும் தமிழ்நாட்டில் ரீஎலெக்ஷன் நடக்கும். அந்த ரீஎலெக்ஷன் நடந்து அதுக்கான ரிசல்ட் வர வரைக்குமே பிரசிடென்ட் கீழே கவர்னர் தான் தமிழ்நாட்டை ஆழ்வார். இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் தமிழ்நாட்டில் ரீஎலெக்ஷன் நடந்தால் டிவிக்கே அதே இடத்த பிடிக்குமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.